வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் நம்ம நாட்டுடைய வடகிழக்கு பகுதிகளில் இருந்து உங்களுக்காக பாடல்களையும் சாட்சிகளையும் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே நம்ம திருப்புமுனை அப்படிங்கிற தலைப்பில் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தேவன் தன்னுடைய சரியான நேரத்தில் நமக்கு நன்மையானதை தருகிறார். அதை தான் பார்க்க போகிறோம். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ அவருடைய நேரத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையுமே அவர் செய்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஜெபம் செய்யும்போது ஜெபம் செஞ்ச உடனே எனக்கு கிடைச்சிடணும், அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். காத்து இருப்பது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்குது. ஆனால் நம்ம விசுவாசத்தில் பலப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே தேவன் சோதனைகளின் நடுவே நம்மை வழிநடத்தி செல்கிறார். அது மூலமாக நம்ம பொறுமையை கற்றுக்கொள்வோம். அதே மாதிரி நீங்கள் வெற்றி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்பீங்க. அதுதான் வெற்றி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் நான் வெற்றி பெறணும் அப்படிலாம் கூட நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தெய்வன் தரக்கூடிய வெற்றி திருப்புமுனை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நிரந்தரமானதாக இருக்குது. அதனால் தேவனுடைய நேரத்திற்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இப்போது நாகாலாந்திலிருந்து டாலியம் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்க வாழ்க்கையில் வலி வேதனை நிறையா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பொறுமையாக காத்திருந்து தேவனிடத்திலிருந்து அந்த திருப்புமுனை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இது எல்லாமே 2024 அக்டோபர் மாதத்தில் தான் ஆரம்பிச்சுது. எனக்கு கடுமையாக வயிற்று வலி ஆரம்பிச்சுது. முதல்ல இது ஒரு சாதாரண பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் தான் நான் நினச்சேன். ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் சரியாயிடும்னு எனக்கு தோணுச்சு. இந்த நோயை பற்றி எனக்கு ஆரம்பத்தில் பெருசாக எதுவும் தெரியல. நிறைய ஹாஸ்பிட்டல் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா தான் இந்த நோயை பற்றி எனக்கு முழு விவரமும் தெரிய ஆரம்பிச்சுது. GERD அப்படின்னா கேஸ்ட்ரோ எசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். மருத்துவர்கள் மருந்துகள் அதிகமாக உதவ முடியல. என்னோட வாழ்க்கை முறையில் பெரிய மாற்றம் தேவைப்பட்டது. அதோட ஒரு பெரிய அதிசயமும் தேவைப்பட்டுச்சு. நான் பல நாள் வலியில் இருந்தேன். வலி, அமைதியின்மை, சில நாள் சாப்பிடவே முடியாத சூழ்நிலையில் நான் இருந்திருக்கேன். பல இரவுகள் என்னால் தூங்கவே முடியல. ஒரு சின்ன குழந்தையோட அம்மாவும் இந்த குடும்பத்திலேருந்து நான் ரொம்ப தூரமாக ஆயிட்டேன். உண்மையை சொல்லணுன்னா ரொம்பவே சோர்ந்து போயிருந்தேன். ஆனால் இது தேவனுடைய கிருபை தான்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பத்திலேருந்தே நான் முற்றிலும் நம்பிக்கை இழந்ததே இல்லை. என் உள்ளத்தில் ஒரு சின்ன குரல், முன்னே போ, நம்பிக்கை இழக்காதே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷத்தை கண்டுபிடின்னு எனக்குள்ளே சொல்லிச்சு. என் குடும்பத்தினரும் நண்பர்களும் நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிற, நிறைய எடை குறைஞ்சிருச்சு, ரொம்ப சோர்வாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நான் அவங்கள தைரியப்படுத்துவேன். நான் இதிலேருந்து வெளியே வந்துடுவேன், நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுப்பேன். இந்த வழிகளுக்கிடையே நான் தேவனுக்கு இன்னும் அருகில் வந்துட்டேன். முழுமையாக குணமடைய நேரம் எடுத்துக்கொள்ளலாம், மெதுவாக நரம் பெறலாம். ஆனால் இது தாமதம் இல்லை, இது மறுப்பு அல்ல அப்படின்னு நான் நம்பினேன். எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் இருக்கும் ஒரு அழகான வாக்கு தத்தத்தை நான் எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியே நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது என்னோட பவர் வேர்ஸ். நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் இது என்னை பலப்படுத்தும். நம்ம எல்லாரும் பல நேரத்தில் பிரேக் த்ரூ தான் முக்கியம்னு நினைக்கிறோம். ஆனால் என் அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த பயணத்தில் நான் என்ன கற்றுக்கிறேன், நான் எப்படி மாறுறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னுள் நடக்கிற ஆன்மீக மாற்றம் மிகவும் மதிப்புள்ள ஒன்று. அதனால தான்
இந்த வலியும் எனக்கு மதிப்பானதாக தோன்றுகிறது. இந்த மாதிரியான காலத்துல கடந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புவது, ஒவ்வொருவருக்கும் காத்திருக்கும் நேரமும் வேறுபடும். வலி ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும். ஆனால் ஆபிரகாம், மோசே, தாவீது, யோசேப்பு, அன்னாள், ரூத் இவர்களும் காத்திருந்தார்கள். உடைக்க முடியாத விசுவாசத்தால் அவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பார்த்தார்கள். உங்கள் பிரேக் த்ரூ வேறுபட்டதாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் எப்போதும் சிறந்தது. அவருடைய நேரம் எப்போதும் சரியானது. எவ்வளவு நேரம் எடுத்தாலும் நாம் தொடர்ந்து தேவனிடம் வர வேண்டும். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரிய தேவன். அவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இது சும்மா வாய் வார்த்தையாக நான் சொல்லலை. என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு நடந்ததை வச்சு, நான் அனுபவப்பட்டதை வச்சு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக முழுமையாக நம்ம தேவனை நம்பணும்னா அவர் நம்மளை கைவிட மாட்டார். எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம முழுமையாக நம்பணும். நம்ம கூடவே இருப்பாருன்னு நம்ம நம்பணும். நம்ம முழுமையாக நம்பி நம்ம வாழ்க்கையை கொடுத்தோம்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். டாலியமுடைய சாட்சி உங்கள் எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கும் நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு வலி வேதனை இருந்தாலும் நம்ம முதலாவது நம்ம தேவனிடத்தில் தான் வர வேண்டும். அவர் சரியான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதை தருவார். ஆனால் டாலியம் நம்ம மனதார பாராட்டணும். ஏன் அப்படின்னா, அவங்க வலி வேதனை முழுசாக சரியாகலை, ஆனால் அந்த நிலையிலுமே கூட நான் தேவனை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஒரு உண்மையான சாட்சியாக இருக்குது. நமக்கான நேரமும் தேவனுக்கான நேரமும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இது வேறுபட்டதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்க, அச்சோ லேட் ஆகிட்டே, நான் இப்படி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்மை தயார்படுத்துகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்காக பைபிள்லேருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எல்லாமே எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் இந்த வசனத்தை பார்த்தீங்களா? நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. அவர் நம்முடைய தேவன். சரியான நேரத்தில் விரைவாக நமக்காக அவர் செய்து முடிப்பார். பலவீனமானவனையும் பலவானாக மாற்ற அவரால் முடியும். அவருடைய நேரத்தில் நன்மையானதை நமக்கு தருகிறார். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே லேட் ஆகலை. எல்லாமே சரியான நேரத்தில் அவர் தருவார். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ லேட்டு அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஆண்டவரே, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க. தேவனை பற்றிய புரிதலை நீங்கள் கேளுங்க. அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு வடகிழக்கு பகுதியிலிருந்து ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இந்தியாவின் கிறிஸ்தவ சமூகத்தின் ஒவ்வொரு பெரிய மற்றும் விசேஷ செய்தி தொகுப்பு. சர்ச் சென்டனரிஸ் ஹோப், யூனிவர்சிட்டி செரமனிஸ், புக் லான்ச்சர்ஸ், ஸ்பெஷல் செலிப்ரேஷன், ஆனிவர்சரிஸ், ஜூப்ளீஸ், சர்ச் ஃபேட் அண்ட் கன்வென்ஷன்ஸ். இந்த எல்லா செய்திகளையும் நீங்கள் இந்த CBN இந்தியா நியூஸில் பார்க்க முடியும். நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம். நீங்கள் உங்களுடைய சர்ச் ஈவெண்ட்டுகளை டாக்குமெண்ட் செய்யுங்கள். உங்கள் மினிஸ்ட்ரியை ஹைலைட் செய்யுங்கள். கிறிஸ்தவ சமூகத்தோடு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய சர்ச் செய்திகள் மற்றும் ஈவெண்ட் டீட்டெயில்களை ஷேர் செய்வதற்கு எங்களுக்கு இமெயில் செய்யுங்கள். connect@cbnindia.org அல்லது 9910401010 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாருங்கள், CBN இந்தியா நியூஸுடன் இணைந்து சர்ச்சின் குரலை ஓங்கி ஒலிக்க செய்வோம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள்,
வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும் பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும் மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் வடகிழக்கு பகுதிகளில் இருந்து பாடல்களையும் சாட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, தேவன் அவருடைய நேரத்தில் நன்மையானதை நமக்கு தருவார், அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வடகிழக்கு பகுதியிலிருந்து ஒரு ஆராதனை பாடல், ஒரு ரொம்ப அழகான பகுதிகளில் இருந்து இந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். When God paints birds sing, He gathers every feather on sparrow's wings. When God paints, wind blows. With a stroke of love, it dips its brush on a rainbow. Sometimes I take for granted the simple things. I can be his biggest critic when it starts to rain. There's always a bigger picture I can't explain. When God paints heartbeats, life begins, season ends, and lovers meet. And I've learned that sometimes it's not always black or white or well defined. When God paints, sometimes I take for granted the simple things. I can be his biggest critic when it starts to rain. There's always a bigger picture I can't explain. When God paints, we danced, and I reach across the canvas. Now I take your hand, and my world, it's so complete. When I look at you, a masterpiece is all I see. When God paints, sometimes I take for granted the simple things. I can be his biggest critic when it starts to rain. There's always a bigger picture I can't explain. When God paints, I pray I always see the beauty. தேவன் நம்ம வாழ்க்கையை வரையக்கூடிய ஒரு ஓவியர், ஒரு பெரிய கலைஞன். அவர் வரையக்கூடிய அந்த ஓவியத்திற்கு நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டதா அது இருக்கு அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்கு. இந்த வடகிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைகளை பார்க்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, தேவன் எவ்வளவு அழகாக வரைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து பார்க்கலாம். இங்கே உள்ள பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணும்போது நிறைய மொழிகளில் பாடல்கள், சாட்சிகள், செய்திகள் இருக்குது. அதே மாதிரி சிபிஎன் இந்தியா ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் லாகின் பண்ணி பாருங்கள். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கா?
உங்க உறவுகள்ல நம்பிக்கை இல்லாம சந்தேகத்தோட வாழ்றீங்களா? உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இல்லாம இருக்கா? உங்க ஜாப் அப்புறம் உங்க கெரியர்ல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாம இருக்கா? உங்களுக்கு அதிகமான லோன்ஸ் இருக்கா? உங்க குழந்தைங்களுடைய கல்யாணம் தடைப்பட்டிருக்கா? இது எல்லாத்துக்கும் நீங்க பிரேக் த்ரூ தேவைன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே மாறணும்னா உங்க வாழ்க்கைக்கான பிரேக் த்ரூ கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான ஸ்டக் சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, அத கண்டிப்பா சிபிஎன் பிரேயர் லைன் மூலமா தேவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி மாத்தலாம். நம்மளோட சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010. கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க பிரார்த்தனை வேண்டுகோள்களை அனுப்புங்க. பிரார்த்தனையில நம்பிக்கை வைங்க, பிரேக் த்ரூ கண்டிப்பா நடக்கும். முதலாவது இந்த ஸ்டுடியோட சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இடம் தான். இது ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு இடம். இங்கே லைட்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அதே போல் கேமராக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா INFS7 கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல நான் அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நடந்து வந்தபோது எனக்கு அங்கே இருந்த நல்லா மெயின்டைன் பண்ண ஸ்டூடியோ பார்க்கும்போது அந்த பேக் ட்ராப் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அவங்க மெயின்டைன் பண்ணது, செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியான நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. இங்கே சிறப்பு தன்மையை பார்த்தீங்கன்னா அநேக செட்ஸை இவங்க நமக்காக ரெடியாக வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே இந்த மாதிரி செட்ஸ் அமைக்கிறது பெரிய ஆச்சரியம். இங்கே ஷார்ட்டை வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேணாம். ஏன்னா நம்ம கேமரா லெஃப்ட் ரைட் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே செட்டு எல்லாமே ரெடியாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது சிபிஎனோட குழு தான். நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. இவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான டீம். இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்குது. அதுவும் டெல்லி குர்கான்லேயே. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் வடகிழக்கு பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கிருந்து பாடல்களையும் சாட்சிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்முடைய திருப்பு முனை தொடரில் தேவனுடைய நேரம் எப்போதுமே சரியானது தான், அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க அவசரப்படாதீங்க. தேவன் அவருடைய சரியான நேரத்தில் நன்மையானதை உங்களுடைய வாழ்க்கையில் தருவார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். வடகிழக்கு பகுதிகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நிறைய நேரத்தில் எங்கள் ஜெபத்தில் எங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும், எங்களுக்கு உடனே கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர்னு நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஒரு நிரந்தரமான வெற்றியாக நீங்கள் தரீங்கப்பா. அதை உணர்ந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, நிறைய நேரம் உங்கள் மேலே நாங்கள் கோபப்பட்டு இனிமேல் நான் ஜெபிக்கவே மாட்டேன் அப்படின்னு கூட சிலர் இருப்பாங்க. அவங்க மனம் மாற நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க சுவாமி. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையில் நம்பிக்கை வைக்க நீங்கள் கிருபை தாங்க. உங்கள் வல்லமை வெளிப்படட்டும். இந்த நேரத்திலும் வடகிழக்கு பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே உள்ள மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, செழிப்பை கட்டளையிடுங்கப்பா. நீர் இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:29 முதல் 31 வரை. ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனமா இது இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம். அதனால நீங்க அவசரப்படாம கர்த்தருக்காக காத்திருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். தொடர்ந்து பைபிள் வாசிங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணவும் செய்யுங்க. எல்லா நேரத்திலும் அவர் மேல நீங்க நம்பிக்கையா இருங்க. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
இந்த பாடலை பாடிய திரிபுரா கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் கொயருக்கு எங்களுடைய நன்றி. ரொம்ப அழகாக உற்சாகமாக பாடினாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் கலர்லாம் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விதமாக இருந்தது. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் வந்து பார்க்கலாம். அங்கே உள்ள பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய மொழிகளில் பாடல்கள், செய்திகள், சாட்சிகள் இருக்குது. நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தேவனுடைய திட்டங்கள் தீமைக்காக அல்ல, நன்மைக்காகத்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அவருடைய சரியான நேரத்தில் நமக்கு நன்மையானதை தருகிறார். அதனால் நம்ம பொறுமையாக கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அதையும் பார்த்தோம். அவருக்காக நாம் காத்திருக்கும் போது நம்ம புது பலன் அடைகிறோம். தேவன் அவருடைய சரியான நேரத்தில் செயல்பட்டு நமக்கு வெற்றியை, திருப்பு முனையை தருகிறார். நிச்சயமாக இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.